ஹலோ கைஸ், இது சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக சீரியஸோட எபிசோட் 2. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரான ஆல்வின் டேனியல் பிரதர் என்ன கேட்டிருக்காருன்னா, பிஎஸ்என்எலோட ரைஸ் அண்ட் ஃபால் பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. ஒரு காலத்தில் ஓஹோன் கொடி கட்டி பறந்துட்டு இருந்த கம்பெனி இப்போ அதோட கொடி அசைகிறது கூட காத்தடிக்க மாட்டேங்குது. ஏன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அவங்க ரெண்டர் கார்ட், வெல்கம் டு மை சேனல். ஸோ கைஸ், இந்த பிஎஸ்என்எலோட ஆரிஜின் எப்போனா 1854 பிரிட்டிஷ் ஸ்டார்ட் பண்ணோம். போஸ்டல் அண்ட் டெலகிராஃப் டிபார்ட்மெண்ட்லேருந்து கரெக்டாக October 1, 2000 வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் அப்படின்னு வந்து ஒரு தனி கம்பெனியாக வந்துச்சு. ஸோ இவங்க ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் வைடான காப்பர் நெட்ஒர்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓவர் 90% ஆஃப் லேண்ட்லைன் ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எலோட இதாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே. இப்படி இருந்த அந்த காப்பர் கேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிளாக மாற்றுறாங்க. ஃபைபர் ஆப்டிக்கோட மோனோபோலியே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லாக மாறுறாங்க. ஏன்னா இந்த காப்பர் கேபிளோட ஃபைபர் கேபிளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அது வந்து காப்பர் கேபிளை காட்டிலும் 1000 டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிக்னல் லாஸே அதில் இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ ஆப்டிக்கல் கேபிளாக மாறுறாங்களோ கரெக்டாக 2005 இந்தியாவில் இருக்க 60% ஆப்டிக்கல் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎஸ்என்எலோட இதாக தான் இருக்குது. ஸோ அதனாலே அவங்க ஃபைபர் ஆப்டிக்கோட மோனோபோலியாக மாறுறாங்க. ஸோ அவங்க அது மட்டும் தானா, அதான் கிடையாது. இன்டர்நெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் சர்வரில் இருக்குது. ஸோ அந்த ஃபாரின் சர்வரில் வந்து இந்தியாவை வந்து வேர்ல்டு வைட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணுன்றதுக்காக அண்டர் சி கேபிள் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் வந்து போட்டாங்க. அது மட்டும் இல்லை, பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆக்சஸ் வந்து இது கிடையாது. அவங்க ஏதாச்சும் அவங்களுக்கு ஆக்சஸ் வேணும்னாலும் அவங்க வந்து பிஎஸ்என்எல் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் வந்து வாங்கணும். ஸோ இங்கே இதோட நிற்காமல் 2005 வந்து பார்த்தீங்கன்னா 10,183 கோடி ப்ராஃபிட் எடுத்தாங்க. அரௌண்ட் 2007 70 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இந்த பிஎஸ்என்எலோட கஸ்டமராக இருந்தாங்க. அண்ட் டேட்டா ஒன் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் ஃபைபர் பாட்பேண்டை கொண்டு வந்து அந்த பாட்பேண்டுக்கே வந்து பயோனியராக இருந்தது நம்ம பிஎஸ்என்எல் தான். ஸோ கைஸ், அப்படி இந்த ப்ராட்பேண்டுக்கே வந்து பயோனியராக இருந்த இந்த ஒரு பிஎஸ்என்எல் இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபால் நோக்கி போச்சு. அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபால் என்னன்னா கைஸ், அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 105 மில்லியன் ஜிஎஸ்எம், அதாவது குளோபல் ஸ்டேஷன் ஃபார் மொபைல் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது 105 மில்லியன் ஜிஎஸ்எம் அவங்க டெண்டர் விடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நியூ சப்ஸ்கிரைபர் நிறையா வரணும், அதை தாண்டி அந்த நெட்வொர்க் கன்ஜெஷன் இருக்கக்கூடாது அப்படின்ற மெயின் ரீசனுக்காகவும் இந்த மெட்ரோ டயர் 2 சிட்டிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அவ்வளோ பெரிய டெண்டர் விடுறாங்க. ஆனால் அந்த டெண்டரில் என்ன ஆச்சுன்னா, அந்த கரப்ஷன் அண்ட் பிரைஸ் மேனிபுலேஷனே மேஜர் ரோல் ப்ளே பண்ணதுனால கோர்ட் கேசஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் அப்படி நடந்த அந்த 3 இயர்ஸ் கேப்னால வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜிஎஸ்எம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலைன்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பிடிஎஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிடிஎஸ்னா பேஸ் டிரான்ஸ் ரிசீவர் ஸ்டேஷன். அதாச்சும் அது ஒரு ஹார்ட்வேர் தான், உங்களோட ஃபோனை வந்து செல்லுலர் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது வந்து எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதனால் என்ன நடந்துச்சுன்னா, ஸோ அந்த கால் ட்ராப் ஆச்சு, கால் போகலை, சிக்னல் இல்லை, சர்வர் அன்ரீச்சபிள், அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ வந்து மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா வோடாஃபோன் ஐடியாவுக்கு மாறிடலான்னு ஐடியா வந்து கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் அடுத்து அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களோட 3G ஃபெயிலியர். என்னதான் 2008 அவங்க 3G நெட்வொர்க் ஸ்பெக்ட்ரம் வச்சிருந்தாலும் அதை அவங்க ஃபஸ்ட்டு மூவ் பண்ணாலும் அவங்களோட ரோல் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இந்த ரோல் அவுட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோல் அவுட்ன்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. அது ஒரே ஐடியா ஃபுல்லாக லான்ச் ஆகாமல் ஒவ்வொரு ரீஜியனாக கொஞ்சம் கொஞ்சமாக லான்ச் பண்ணி அப்புறம் எலாபரேட் பண்ணுவாங்க. ஸோ அது பேர் தான் ரோல் அவுட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரோல் அவுட் ரொம்ப ஸ்லோவாக நடந்துச்சு. அண்ட் அவங்க டவருமே அப்டேட் பண்ண ரொம்ப ஸ்லோ பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதே நேரத்துக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனி அவங்களோட ரோல் அவுட்டை வேகமாக நடத்துனாங்க. அவங்க யூத் பேஸ்டு மார்க்கெட்டிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. என்னென்னா, அரௌண்ட் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அப்போ தான் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரியான டேட்டா பேக்ஸை வந்து விடுற மாதிரி ஒரு யூத் பேஸ்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க. வேகமாக டவரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து பிஎஸ்என்எல்லை ஓவர்டேக் பண்ணாங்க அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில். அண்ட் அனதர் மேஜர் ட்ராபேக் என்னென்னா, அவங்களோட 4Gயை வந்து அவங்க ரொம்ப லேட்டாக கொண்டு வந்து, அதாவது டிலே பண்ணது. 2014 ஜியோ மார்க்கெட்டுக்கு வந்து எல்லார் கைக்கு 4G சேர்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை தாண்டி VoLTE கால் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த VoLTE கால்னால் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்மளோட வாய்ஸ் வந்து HD வாய்ஸ் குவாலிட்டியாக இருக்கும். அதை தாண்டி கால் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக இருக்கும். இவங்க இவ்வளோ பண்ணிட்டு இருந்தா அதே சமயத்தில் பிஎஸ்என்எல் கிட்ட ஒரு 4G ஸ்பெக்ட்ரம் கிடையாது, 4G நெட்வொர்க் கிடையாது, ஒரு நெட்வொர்க் ஒரே இல்லாமல் தான் அவங்க இருந்தாங்க. TRAI மைஸ்பீட் நெட்வொர்க்கோட ரிசல்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா
ஜியோவும் ஏர்டெல்லோ 20+ Mbps/செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நெட்வொர்க் சிக்னலை கொடுத்துட்டு இருக்கும்போது பிஎஸ்என்எலோட ஆவரேஜே வந்து பார்த்திங்கன்னா 5 MB/s தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அது வந்து ஆஃபீஸர், GM, CGM, மினிஸ்ட்ரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேர்கிட்ட அப்ரூவல் இருக்கணும். அப்படி அப்ரூவல் வாங்கி வந்து நம்ம டவர் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 6 to 12 months ஆயிரும். ஆனால் ப்ரைவேட் கம்பெனி இதை வெறும் 30 daysல வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால் டெக்னிக்கல் இம்பேக்ட் என்னென்ன வரும்னா இந்த சைட் அப்ரூவல் வந்து டிலே ஆகும், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன் வந்து டிலே ஆகும். அண்ட் பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயியோட காஸ்ட். ஸோ பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிக்கு வந்து சேலரி, அதோட பென்ஷன் அதுவே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எலோட ரெவன்யூவில் பாதிக்கு மேலே இருக்குது. அப்படின்றதுனால அவங்களோட நெட்வொர்க் அப்கிரேட் வந்து ரொம்பவுமே டிலே ஆகுது. அண்ட் இத்தனை போராட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் அவங்களோட 4Gயை September 27, 2025 தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு பிஎஸ்என்எல் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு. ஸோ இதில் என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னென்னா பிஎஸ்என்எல் வந்து கண்டிப்பாக வரணும். ஏன்னா ஜியோ ஏர்டெலோட ப்ரைஸ் ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்என்எலோட ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும், ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு வந்தால் தான் நிறைய மிடில் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி அவங்க வந்து பிஎஸ்என்எல் கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் மீ. ஸோ வந்து பிஎஸ்என்எல்ல கொஞ்சம் பார்த்து பண்ணி டவரில் அதிகமாக கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணி விடுங்க, நாங்கள் மாறுறோம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் அ வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸராக இருந்தால் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.